அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசன்னம். கேள்விக்கு உடனே பதில். பகுதி 3, பகுதி 1, பகுதி 2. பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். இந்த வீடியோவில் காட்டப்படும் அனைத்து ராசி கட்டமும் நான் கேள்வி கேட்ட பிறகு நான் பதில் சொல்வதற்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்லி முடித்து விடுவீர்கள். ஜாமக்கோல் பிரசன்னம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜாமக்கோல் பிரசன்னம். கேள்விக்கு உடனே பதில். உடனே பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீடு வாங்குவேனா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் வந்தவர். என்ன சொல்லலாம்? அதாவது வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் வீடு வாங்குவேனா, கடன் வாங்கியாவது நான் வீடு வாங்குவேனா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லணும்? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். 6-11க்கு அதிபதி செவ்வாய் உதயத்தில் இருக்கார். 6னா கடன், 11னா ஆழ்மனை எண்ணம் நிறைவேறும். ஸோ கடன் வாங்கின பிறகுதான் வீடு வாங்க முடியும் என்று நீங்கள் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. எனக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா? உதயாதிபதி நீசம், குழந்தைக்காரன் குரு நீசம், மேலும் 2 ஆண் கிரகம் நீசம் என்பதால் ஆண் வாரிசு பிறக்காது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அம்மா சொத்து கிடைக்குமா? என்னுடைய அம்மா சொத்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்திருக்க கிளைண்ட்டுக்கு நம்ம கிட்ட கேட்குறாரு. இப்போ எப்படி பதில் சொல்லணும்? உதயாதிபதி உள்கட்டத்திலேயே நீசம், வெளிக்கட்டத்திலேயே நீசம். 6 இடம் என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது சொத்து குறிக்கும். வந்தவர் கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனால் உதயாதிபதி உள்கட்டத்திலையும் வெளிக்கட்டத்திலையும் நீசமாக இருக்கனால அம்மா சொத்து கிடைக்காது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் இடமாற்றம் செய்யலாமா? இடமாற்றம்னா எது வேணா இருக்கலாங்க. அதாவது எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற இடத்துல மாறலாம் அப்படின்னு இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேற வீடு மாற்றலாம் அப்படின்னாலும் சரி. அவங்க கேட்ட கேள்வி என்ன? இடமாற்றம். இப்போ இருக்கிற இடத்த விட வேறு இடத்துல மாற்றலான்னு என்று இருக்கேன், அதுக்கு தான் இடமாற்றம். சரி, வந்தவர் என்ன கேட்டார்? நான் இடமாற்றம் செய்யலாமா என்று கேட்டார். உதயத்தில் பரிவர்த்தனை 11 கூடியவர் உதயத்தில் இருப்பதால் தாராளமாக இடமாற்றம் செய்யலாம். சப்போஸ் உதயத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, உதயத்துக்கு பாம்பு இருந்தாலும் சரி, இடமாற்றம் தாராளமாக செய்யலாம். இந்த 2 பேர் டிஸ்டர்ப் பண்ணாது இடமாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தில். ஓகே, அதனால் இடமாற்றம் செய்யலாம். மேலும் உதயத்திலேயே பரிவர்த்தனை கிரகம் இருக்குது. அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். வந்தவர் கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண தெரியணும். பலன் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க. அவங்க கேட்ட கேள்வி மனசுலேருந்து வந்த கேள்வியாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண தெரியணும். ஓகே, ஜாமக்கோலில் சூப்பராக கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. வீடு வாங்கலாமா? வேண்டாம். வீட்டு டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரும். உதயத்துக்கு 4இல் 6 இடம். ஸோ வீடு சம்பந்தமான கேள்வி, ஐ மீன் 4ஆம் பாவம் சம்பந்தமான கேள்வி. தாராளமாக வீடு விற்கலாம். அதாவது வீடு வாங்கலாமா கேட்டால் வாங்கக்கூடாது சொல்கிறோம்.
வீடு விற்கலாமா என்று கேள்வி கேட்டால் வீடு விற்கலான்னு சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? உதயத்தில் கவிப்பு இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இதே உதயத்தில் கவிப்பு இருக்கனால வீடு விற்கலாமா என்று கேட்டால் தாராளமாக வீடு விற்கலாம். ஆனால் வீடு விற்ற பிறகு திரும்ப புது வீடு வாங்கக்கூடாது. சார் நான் வீடு விற்கிறத இந்த வீடு விற்று வேறொரு வீடு வாங்கிறதுக்கு தான் சார் கேட்குறேன் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிடணும். வீடு விற்ற பிறகு அந்த பணத்தை தன்னுடைய பசங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், குடும்ப சொத்து பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வீடு விற்கலாம் என்று சொல்லணும். வீடு விற்கிறாங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அடுத்தது என்னன்னா, வீடு விற்ற பணத்தை என்ன செய்ய போறீங்க? கரெக்டானே நான் சொல்றது? வீடு விற்று வந்த பணத்தை அந்த லம்பா வரக்கூடிய பெரிய அமௌண்ட்டை என்ன பண்ண போறீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட போறீங்களா? இல்லை. அடுத்த வீடு வாங்க போறீங்களா? இல்லை. சொத்தை வந்து பிரித்து கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்கணும். எல்லாருமே நம்மகிட்ட உண்மை சொல்லுவாங்க சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்து நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். அறுவை சிகிச்சை தைரியமாக செய்யலாமா? வந்தவர் கேட்குறார், என்ன பதில் சொல்லணும்? செய்யக்கூடாது சார். என்ன சார் டக்குன்னு சொல்லிட்டீங்க? அறுவை சிகிச்சை யாரு? செவ்வாய். செவ்வாய் அறுவை சிகிச்சை குறிக்கும். 8ஆம் இடம் அறுவை சிகிச்சை உடைய பாவம். 8ஆம் பாவம் என்பது காரகம் என்னது? அறுவை சிகிச்சைக்கு உண்டான பாவம். கரெக்டா? சரி, யார் இருக்கா? ஆயுள்காரன் சனி நீசம். நான் சொன்னது மேஷத்தை பார்க்கணும், நீங்கள் உள்கட்டத்தை பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆயுள்காரன் சனி நீசம். மேலும் சரராசியில் சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. இது துர்ஜாமம் நேரம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சரராசியில் சமசப்தமா ஜாமக்கோல் சனி செவ்வாய் இருந்தாலே அது துர்ஜாம நேரம் என்று அர்த்தம் சொல்லியிருக்கேன். பேசிக் தெரியலன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். அதனால தான் ஃபஸ்ட்டு 3 வீடியோவில் பேசிக் ஃபஸ்ட்டு பலன் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரூல்ஸு ஃபஸ்ட்டு பலன் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, 8இல் ஆயுள்காரன் மோட்சக்காரன் மாந்தியுடன் கவிப்பு இருப்பதால், கவிப்பு அறுவை சிகிச்சை கிரகத்தை கவிப்பதால் அறுவை சிகிச்சையின் போது மரணம் நிச்சயம் ஏற்படும். அதனால் இப்போ செய்யக்கூடாது. வந்தவர் என்ன கேட்டார்? அறுவை சிகிச்சை தைரியமாக செய்யலாமான்னு கேட்டார். தைரியமெல்லாம் செய்யக்கூடாது. தைரியமாக இல்லை, அறுவை சிகிச்சை இப்போ செய்யக்கூடாது. அறுவை சிகிச்சைக்கு உண்டான டைம் இப்போ உங்களுக்கு சரியில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் அர்ஜென்ட் பண்ணார்னா பண்ணட்டும், அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. டாக்டருக்கெல்லாம் ஜாமக்கோல் தெரியாது, ஜோசியருக்கு தான் ஜாமக்கோல் தெரியும். ஓகேங்களா? தேவையில்லாமல் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க சார், உங்கள் உயிரோட விளையாடாதீங்க. ஓகே, சரி, ரொம்ப பயம்படுத்த விரும்பலை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என் மகளுக்கு திருமணம் செய்யலாமா அல்லது மேல் கல்வி படிக்க வைக்கலாமா? இதான் உங்களுடைய கொஸ்டின். ஜென்ரலாக கேட்க வேண்டிய கொஸ்டின் தாங்க கேட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன சொல்லுவேன்? திருமணம் தான் செய்யணும் என்று சொல்லுவேன். 7-10 அதிபதி குரு உதயத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி 7இல் இருக்கிறார். அதனால் மேல் கல்வி படிக்க வைக்க முடியாது. திருமணம் தான் நடக்கும். திருமணத்துக்குத்தான் முயற்சி செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீடு வாங்கலாமா அல்லது கார் வாங்கலாமா? உதயம் கேள்வியாளர் 3இல் 6 இடம். அப்போ வந்தவர் கேட்ட கேள்வி சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. 3இல் 6 இடம் அது முயற்சி ஸ்தானம். கரெக்ட்?
நாளில் கவிப்பு இருப்பதால் வீடும் வாங்க முடியாது, காரும் வாங்க முடியாது. கவிப்பு யார் கவிக்குது? குருவை கவிப்பது. குரு யாரு? பணத்தை குறிக்கும். ஸோ கவிப்பு குருவை கவிப்பதால் கேள்வி கேட்டவரிடம் பணம் இருக்காது என்று அர்த்தம். உங்களிடம் பணம் இல்லை, அதனால் வீடு வாங்க முடியாது, காரும் வாங்க முடியாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. தொழில் விஷயமாக நான் என் நண்பனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. தொழில்னாலும் சரி, சும்மா கேஷுவலாக பார்க்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, சரி சொல்லட்டும், கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் என்னுடைய நண்பனை நேரில் சந்திக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் என்ன சொல்லுவேன்? முடியாது என்று சொல்லுவேன். காரணம் சொல்லிட்டா போச்சு. உதயம் கேள்வியாளர், 7ல் 6 இடம், அது நட்பு ஸ்தானம். உதயத்தில் புதன் இருக்காரு. புதன் யாரு? நண்பனை குறிக்கும். உதயாதிபதி உச்சமாக இருந்தாலும் அவர் கவிப்புடன் இருப்பதால் கேள்வியாளர் கேட்ட கேள்வி அது நடக்காது என்று அர்த்தம். அதனால் நிச்சயமாக தன்னுடைய நண்பனை சந்திக்க முடியாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கணவன் மனைவிக்குள் சண்டை, இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா? ஓஹோ, எப்படி சார் சொல்லணும்? சொல்லுங்க சார். ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக சொல்லலாம். ஏன் கஷ்டப்படுறீங்க? சொல்லிடுறேன். கணவன் மனைவி பற்றி கொஸ்டின் கேட்டால் உதயமோ ஆருடமோ கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். ஓகே, உதயம் கணவனை குறிக்கும், ஆருடம் மனைவியை குறிக்கும். உதயத்திற்கு 7ல் 6 இடம், அது மனைவி ஸ்தானம். ஆருட அதிபதி நீசம். சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் உதயத்தில் இருக்கும் கவிப்புடன் பாம்பு இருப்பதால் கணவர் மனைவி மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டவர். பாவம், ஒய்ஃப் கிட்ட ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. ஒய்ஃபுக்கு ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு கணவர். சரி, அது ஒரு பர்சனல் விஷயம், நமக்கு எதுக்கு. உதயத்தில் இருப்பது பாம்பு. பாம்பு பிரச்சனையை குறிக்கும். பாம்பு நிற்கும் ராசி சரராசி, அது காற்று ராசி, அது நீதிமன்ற ராசி. உதயத்தில் கவிப்பு பாம்பு இருப்பதால் உதயாதிபதி 6ல் இருந்து செவ்வாய் பார்வை பெற்ற சனி தன்னுடைய 3ஆம் பார்வையும் சூரியனுடைய 7ஆம் பார்வையும் இருப்பதால் கணவன் மனைவி இணைய முடியாது. மீண்டும் இந்த இருவரும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லணும். ஓகேங்களா? கிளைண்ட் கிட்ட சொல்கிறதா இருந்தால் டக்குன்னு சொல்லிவிடுவேன். யூடியூப்பில் உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதனால்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பிடிஎஃப் ஃபைல் தேவைன்னா வாங்கிக்கோங்க, வீடியோ மட்டுமே போதுன்னா வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ எப்படிங்க இருக்கு? அடுத்த வீடியோ பாருங்கள், இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே எந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்தா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிங்க, ப்ரீவியஸ் வீடியோவை விட நெக்ஸ்ட் வீடியோ அதை விட நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் நான் அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுவேன். ஓகே, ஜாமக்கோல் என்பது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தான் யூஸ் ஆகும். ஆனால் பிறப்பு ஜாதகம் என்பது நிறைய பலன் சொல்வதற்கு யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே வாங்கி பிடிஎஃப் ஃபைலை வாங்கி பயன்படுத்திக்கங்க. ஓகே, குட், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.